நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையலும் சேனல்ல இன்னைக்கு சட்னி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. நான் ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன், பிசிபேலா பார்த்து சட்னி சாதம் தான் பண்ணியிருக்கேன். அதுல பெரும்பாலும் 99% கேட்டவங்க எல்லாருமே இந்த சட்னி சாதம் என்னன்னு கேட்டிருந்தீங்க. அதுதான் செஞ்சு காமிக்கிறோமே. ஆனா அது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும். இது வந்து ஒரு பெரிய எலாபரேட் ப்ராசஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ ரொம்ப நிறைய போட்டு அப்படி இப்படிலாம் பண்ணணுங்கிறது கிடையாது. இதை பண்ணதுக்கு அப்புறம் நேரங்கள் அதுவும் சொல்லக்கூடாது, ஐயோ இதுதானா, இதைத்தானா நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுங்க. இதுதானா அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கிற விஷயம்தான். அதை வச்சுங்க அந்த சட்னி சாதம் அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும். பட் வெரி வெரி சிம்பிள். இதில் இன்னொரு விஷயம், இந்த பண்ண போகிற சட்னி வந்து நீங்கள் சாதத்துக்கு வச்சுக்கலாம், இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கெல்லாம் இல்லை, இட்லி தோசைக்கு இதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால தான் இன்னைக்கு நேயர்கள் நீங்கள் கேட்டிருந்தேன் இந்த சட்னி சாதத்தை பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு நான் வந்து தலை தட்டி ஒரு கப் அளவுக்கு அரிசி வேக வச்சு வச்சிருக்கேன். நீங்கள் பச்சரிசி புழுங்கரிசி உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நல்லா குழஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப குழவா வேணாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் உதிரியாகவும் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா, அந்த கலருக்காக அந்த காஷ்மீர் மிளகா ஒரு 2-3 எடுத்திருக்கேன். மீதி மிளகா வந்து 5 மிளகா, நல்ல ஒரு துண்டு புளி. இந்த வெங்காயத்தை பற்றி ஒரே விஷயம், சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லா இருக்கும். அந்த சின்ன வெங்காயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மேல் தோலை எடுத்திருக்க மாட்டேன். மேல் தோல் எடுக்காம தான் உரிச்சிருக்கேன். ஏன்னா அந்த மேல் தோல் தான் இதுக்கு இந்த ஃப்ளேவர் கொடுக்கறது. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வெறும் கடுகும் கருவேப்பிலையும் தான். இப்போ இதை வறுக்கிறது ஒன்று தான் உங்களுக்கு. நான் ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுங்கிறதுனால நீங்களே பண்ணிடலான்னு. இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க போதும். ஆனால் நல்லா வதக்கி வறுத்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. காஞ்சதும் மிளகாயை நல்லா வறுத்துடணும். அந்த கொஞ்சம் கலர் மாறினாலும் பரவாயில்ல. வந்து இப்போ இந்த மிளகா வறுப்பட்டாச்சு, இதை எடுத்துடுறேன். இது கொஞ்சம் நிறம் மாறினாலும் பரவாயில்ல. அதுதான் அந்த நிறத்துக்காக கொஞ்சோண்டு இந்த காஞ்ச மிளகா, அந்த காஷ்மீர் மிளகா இல்லைன்னா பேடிகை இது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சம் தீ அதிகம் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். இந்த தோலை மட்டும் ஐயோ வெளியில் வறண்டு வரும், அந்த வர்ற தோலை எடுத்து போட்டக்கூடாது. ஏன்னா அதான் வாசனை. அதோட சேர்த்து வதக்கி அரைச்சி எல்லாமே அதோட தான் இருக்கணும். நல்லா வதங்கணும்னு பார்க்கலாம். இது வதங்கிடுச்சு பாருங்க. தோல் வழண்டு வந்திருக்கு. தோல் எடுத்துடாதீங்க, தோலோடு இருக்குது. இப்போ இதில் உங்களுக்கு சொல்ல புளி பார்த்து போட்டுருங்க. அந்த காரமும் புளிப்பும் நல்லா தெரியணும் கொஞ்சம், அவ்வளோதான். அதுக்கும் ரொம்ப போட்டுறாதீங்க புளிப்பை. நல்லா அந்த வதங்கி அந்த வாசனை வந்து பாருங்க. அது வந்து கமகமாக அந்த வாசனை வரணும், இந்த தோல் வதங்குற வாசனை. அவ்வளோதான். இப்போ இதில் இந்த சட்னிக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டு திரும்ப சாதத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்க, இது போட்டு அரைச்சேன். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ஈர சத்து கம்மி இல்லையா, அதனால கொஞ்சம் தண்ணி, இதில் ஒரு 3 டீஸ்பூன் தண்ணி. ரொம்ப ஊற்றிடாதீங்க, சாதத்தில் கலந்தோம்னா சதன்னு ஆயிடும். நான் ஜஸ்ட்டு 3 டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். இதில் அரைச்சிக்கலாம். இந்த அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும். ஒருவேளை உங்கள் மிக்சி ரொம்ப அரைப்பட மாட்டேங்குதுன்னா திரும்ப ஆனால் துளியோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. பட் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா சாதம் சதன்னு ஆகிடும். இதுக்கு ரெடியாக இருக்குது. 1-2 மிளகா விதை இருக்குது, அது தவிர்க்க முடியாதது. அவ்வளோ இனிமேல் தாளிச்சிருந்தான். அந்த எண்ணெய் கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது காயட்டும். அதில் வந்து நம்ம கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளிச்சிடணும். கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த சட்னியோட கலந்துட்டு அப்புறம் சாதத்தோட கலக்கணும். கடுகு ஆனால் நல்லா பொரியணுங்க, அப்போதான் இது நல்லா இருக்கும். கடுகு பொரியறதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா சில பேர் அவசரமாக அதை பொரிய விடாமல் எடுத்துருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த சூட்டில் நல்லா செவக்கும் பாருங்கள். வறுப்பை வறுபடுது பாருங்கள். அப்படி தான் இருக்கணும்.
இதில் கருவேப்பிலை. இப்போ இதில் போட்டுருந்தாங்க. அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் சட்னியாகவும் தொட்டுக்கலாம், சட்னி சாதமாகவும் பிசைஞ்சிக்கலாம். இடியாப்பம் இருக்குது இல்லையா, இடியாப்பத்தில் கூட இந்த மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சாதத்தில் கலக்கிற மாதிரி இதை நல்லா கலந்துருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த தேவையான சட்னியை எடுத்து நம்ம சாதத்தில் கலக்கணும். சாதம் வடித்து வச்சிருக்கேன் பாருங்க. இது இப்படியே நல்லா கலந்துக்கணும். சாதம் பாருங்க குழஞ்சி குழையாமல் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். நல்லா குழவா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. பட் எங்கள் வீட்டில் ரொம்ப குழஞ்சாலும் பிடிக்காதுங்கிறதுனால நான் இது பண்ணி இப்படி, அதாவது குழஞ்சி குழையாமல் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நெய்யை முதல்ல ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா இந்த சட்னியை கொஞ்சம் நம்ம போட்டு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு வேணுங்கிறத கலந்துக்கலாம். இந்த சட்னி கெட்டு போகிறதும் கிடையாதுங்க. இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட்லி தோசை போட்டுக்கலாம். அது ஒரு வாரம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. இந்த சாதமும் பிரயாணங்களுக்கும் நல்லாயிருக்கும். புளியோதரை எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஒன்லி திங், வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். நான் சட்னி அதில் சாதத்தில் கலந்துட்டேன். இந்த சட்னி வந்து எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. நம்ம அளவாக உப்பு போட்டுன்னா, அது முக்கியமான விஷயம் சொல்லணும். அளவாக உப்பு போட்டு சட்னி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். சாதத்தில் தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம். என்ன காரணம்னா இந்த சட்னியை வந்து நம்ம இட்லிக்கெல்லாம் தொட்டுக்கும் போது அதில் உப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் அளவான உப்பு போட்டுங்க. இந்த சட்னி எனக்கு மீந்து இருக்குது. ஆனால் என்னடா இவ்வளோதான் அரைச்சிங்க, இவ்வளோ சாதம் கலந்தீங்க, இவ்வளோ மீந்து இருக்கேன்னு கேட்க வேண்டாம். நான் நேற்று அரைச்ச சட்னி ஒரு 2 நாள் முன்னாடி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதோட சேர்த்து இதையும் வச்சுருக்கிறதுனால கூட கொஞ்சம் இருக்குது. இப்போ இதையும் தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். தேவைப்பட்ட போது எடுத்துக்கலாம். சுட சுட இட்லியோட பஞ்சு மாதிரி இட்லியோட லேசாக கொஞ்சம் மேலே எண்ணெயை ஊற்றிட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா இந்த சட்னியோட சூப்பராக இருக்கும். அடுத்தது கொஞ்சம் கனமாக தோசை ஊற்றிட்டு அந்த தோசை மேலே அப்படியே தடவி விட்டுட்டு அதை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சட்னி நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது ஒன்று இந்த நெய்க்கிணத்தை பற்றி நிறைய பேர் அதை எழுதுறீங்க. இந்த நெய்க்கிணம் இந்த மாதிரி எங்கே வாங்குனீங்க அப்படின்னு. இதுக்கு வயசு ஒரு 80-85 வயசாக இருக்குங்க. ஏன்னா எங்கள் மாமியார் காலத்தில் முதல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வியாபாரம் எங்கள் மாமனார் ஆரம்பிக்கும் போது வாங்கின சில சாமான்களில் இதுவும் ஒன்று. அந்த வகையில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைய வரைக்கும் அது நல்லா இருக்குது. மாமியார் ஞாபகமாக வச்சுட்டு இருக்கேன். மாமியாரை மறக்கல, மாமியார் கொடுத்த சாமானியும் மறக்கல. அவ்வளோ இது கலந்தாச்சு. இப்போ இதை வந்து மாற்றி, இது வந்து சூடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஊற இன்னும் டேஸ்டியாக இருக்குங்க. ஆக்சுவலாக எவ்வளோக்கு எவ்வளோ ஊறோ ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா ஊற புளியோதரை மாதிரி நல்லா ஊறிக்கிட்டு நல்லா இருக்கும். அள்ளி வச்சுக்கலாம். நேயர்கள் கேட்ட நல்ல சூப்பரான உப்பு காரம் புளிப்பான ஒரு சட்னி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் வெரி டேஸ்டி. ஊர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம புது மிளகாய் இருந்தால் நல்ல கலர் நல்லாவே இருக்கும். ஆனால் மிளகாய் மட்டும் கட்டாயம் நல்லா வறுத்துடணும். வெங்காயமும் நல்லா வறுத்துடணும். இது ரெண்டும் வறுபட்டால் தான் இந்த சாதத்துக்கே ஒரு வாசம். அடுத்தது இப்போ இந்த கலர் மிளகாய் வந்து பாருங்க, இப்போ நல்லா சிகப்பாக தெரியுது பாருங்க, அதுக்காக சேர்த்துருக்கேன். அது இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி இருந்தது நானும் சாப்பிட்டு சொல்லணும்ல. சூப்பராக இருக்குங்க. வெங்காய வாசனை பிடிச்சவங்களுக்கு நிச்சயமாக அது ரொம்ப பிடிக்கும். நானே செஞ்சுட்டு நானே சூப்பராக இருக்கும் சொல்லக்கூடாது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி இது செஞ்சு காமிச்சாச்சு. நேயர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருந்தது நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.